வணக்கம் நேயர்களே, இன்றைய தொகுப்புல என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொன்னால், அரசாங்கம் மக்களுடைய நலன் சார்ந்து கொண்டு வந்திருக்கின்ற அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டம் தான் இந்த அஸ்வஸ்ம திட்டம் என்றது. ஆனால் இந்த அஸ்வஸ்ம திட்டம் யாருக்கு வழங்க, அந்த திட்டத்தின் ஊடாக யார் பயன்பெறுகிறார்கள், இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த அஸ்வஸ்ம திட்டம் என்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நலிவுற்ற மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கிறது. நல்ல ஒரு திட்டம், நல்ல விஷயம். உண்மையிலே இந்த திட்டத்தை கொண்டு வந்த இந்த அரசாங்கத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டியவர்களாக எங்களுடைய தேசத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் இந்த திட்டத்தினூடாக யார் பயன்பெறுகிறார்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டில் வாழ்பவர்களும், மாடி வீடுகளில் வாழ்பவர்களும், கல்வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும், அதே நேரத்தில் வாகனங்கள் வைத்திருப்பவர்களும், வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்களும் தான் பெரும்பாலும் அதாவது இந்த அஸ்வஸ்ம திட்டத்தின் ஊடாக பயன்பெற பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே இடத்துல வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இதுல பயன்பெறையில் என்று சொல்ல இல்லை. ஆனால் அதிலும் இன்னும் ஏராளமான மக்கள், ஏராளமான பாதிக்கப்பட்ட மக்கள், இன்றைக்கு கஷ்டப்பட்ட மக்கள், நாளாந்தம் கூலி தொழில செய்து கொண்டு வாழ்ற மக்கள் இன்றைக்கும் அந்த கஷ்டப்பட்ட மக்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அஸ்வஸ்ம திட்டத்தின் ஊடாக பயன்பெறாத இன்னும் பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொல்றார், இந்த திட்ட மீளாய்வு, இந்த வீடு வீடா போய் மீளாய்வு செய்வதற்காக இந்த அரசு துறைகள், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பிரதேச செயலகங்கள்ல அல்லது கிராம சேவையாளர் அலுவலகங்கள்ல இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறவை சரியாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் சரியான முறையில பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருக்கணுமான்னு பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமாக இல்லை. அவர்களுடைய தெரிவுன்றது அதுல பல தவறுகள் இருக்கிறது. அவர்களுடைய குறிப்பாக இது அரசு அதிகாரிகள் நான் குற்றம் சுமத்தவரே இல்லை. ஆனால் இந்த அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு வீடு வீடா போய் அந்த கஷ்டப்பட்ட மக்களை போய் பாருங்கோ, அவை எந்த நிலைமையில இருக்கணும்ன்றதை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பினவே தான் நிறைய பிழையை விட்டிருக்கிறோம், தவறுகளை விட்டிருக்கிறோம். அந்த தவறுகளின் ஊடாக இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அல்லது நாளாந்த கூலி தொழில செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான அந்த அஸ்வஸ்ம திட்டத்தில் அவர்கள் சேர்க்கப்படாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, அந்த சம்பவத்தை நேரடியாக கூட நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் கூட இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த அஸ்வஸ்ம திட்டம் யாருக்கு வழங்கப்படுகிறது என்ற விஷயத்தை நிச்சயமாக மீளாய்வு செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இருக்கிறது. குறிப்பாக அன்றாடம் கூலி தொழில் செய்து வாழ்ற மக்களுக்கு இந்த அஸ்வஸ்ம திட்டத்தில் அவர்கள் சேர்க்கப்படவில்லை என்று சொன்னா, அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததில் என்ன பிரயோசனம்? இந்த திட்டம் உண்மையில வசதி வாய்ப்பு படைத்தவர்களுக்காகத்தான் கொண்டு வரப்பட்ட திட்டமா என்ற கேள்வி பாதிக்கப்பட்ட மக்களிடத்துல எழுந்திருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு வீடா நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் பாருங்க. அந்த மக்கள் இன்றைக்கு சொல்ல வர விஷயம் என்னன்றதை நிச்சயமாக கேட்க வேண்டியவர்களாக அரசு அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக கிராம சேவையாளர்களை நான் குற்றம் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த திட்டத்தை மீள் பரிசீலனை செய்வதற்காக அல்லது மீளாய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள் பக்க சார்பாக செயற்பட்டதன் ஊடாக இன்றைக்கு பெரும்பாலான கஷ்டப்பட்ட மக்கள், அதாவது வரியில உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்று சொல்லி சொன்னால், அரச நிறுவனங்கள் அல்லது தனியார் நிறுவனங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள் அல்லது சமூக அக்கறை உடையவர்கள் மக்களுக்கு அதாவது சில நலத்திட்டங்களை அல்லது உதவிகளை வழங்குவதாக இருந்தால் அதிலையும் பாராபட்சம் பார்க்கின்ற சம்பவம், குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அரசியல் ரீதியாக செயல்படுகின்ற சம்பவங்களும் இருக்கிறது. அதே இடத்திலே ஆட்கள் பார்த்து, அதாவது முகம் பார்த்து செய்கின்ற சம்பவங்களையும் நேரடியாக கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இப்படியான சம்பவங்களை தவிர்க்க வேண்டியது நிச்சயமாக அரசு அதிகாரிகளுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் சொல்லி சொன்னால்,
இந்த RDS என்று சொல்லப்படுகின்ற கிராம மட்டத்திலான அமைப்புகள், சன சமூக நிலையங்கள், RDS தலைவர்கள் அல்லது RDS அமைப்புகள் எல்லாமே வந்து எதற்காக செயல்படுகின்றன அல்லது எதற்காக உருவாக்கப்பட்ட என்று பார்த்தமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அனைவரும் மக்களுடைய நலன் சார்ந்து அல்லது அந்த கிராமத்தினுடைய நலன் சார்ந்து அமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த கட்டமைப்புகள் எப்படி செயற்படுகின்றன பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக அது அத்தனையும் பூஜ்யமாகத்தான் இருக்கிறது. அதுல வந்து எல்லாரையும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதுல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனசாட்சியை தொட்டு பார்த்தால் அவர்கள் எந்த வகையில மக்களுக்காக சேவை செய்திருக்கிறோம் என்ற விஷயம் வந்து நிச்சயமாக தெரிய வேண்டி வரும். சரி, இதுல குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சன சமூக நிலையம் என்றால் என்ன, இந்த சன சமூக நிலையத்தினுடைய செயற்பாடு என்றால் என்ன, இன்னைக்கு சன சமூக நிலையங்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்ற விஷயத்தை வந்து அதாவது கிராம மட்டத்தினுடைய அந்த அமைப்புகள் தெளிவற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான விளக்கங்களை கொடுக்க வேண்டியது பிரதேச செயலகத்தினுடைய சமூக சேவை உத்தியோகத்தரும் அதே போன்று பிரதேச சபையை சேர்ந்த சிலருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த சன சமூக நிலையங்களை பராமரிக்கின்ற அல்லது அவர்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு வருகின்ற ஒரு பாரிய பொறுப்பு வந்து பிரதேச சபைக்கும் இருக்கிறது. ஆனால் இதுல வந்து இன்றைக்கு சன சமூக நிலையங்களை பார்த்தோம்னா பல இடங்கள்ல வந்து பற்ற காடுகளாகவும் புல் பூண்டுகளாகவும் கவனிப்பார் அற்ற நிலையிலையும் காணப்படுறத நேரடியாக பார்த்திருக்கிறோம். இப்படியும் சொன்னால் அந்த சன சமூக நிலையத்தினுடைய செயற்பாடு என்ன, சன சமூக நிலையம் என்றால் என்ன என்ற விஷயத்தை வந்து அதாவது தெரியாத அல்லது அறியாத அல்லது தெரிந்தும் தெரியாமலும் தங்களுடைய நலன் சார்ந்து மட்டும் செயற்படுகின்ற சில தலைவர்களை, அதாவது சன சமூக நிலையத்தினுடைய தலைவர்களை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இவர்கள் எதற்காக செயற்படுகிறார்கள் என்று பார்த்தோம்னா நிச்சயமாக தங்களுடைய வருமானத்தை தேடுபவர்களாகவே இருக்கிறார்களே தவிர மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகிறார்களா என்று பார்த்தோம்னு சொன்னால் அது அத்தனையும் பூஜ்யமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இப்படியான விஷயங்களை கவனத்தில் எடுத்து மக்கள் நலன் சார்ந்து சரியான முறையில மக்களுடைய தெரிவுகள் பக்க சார்பற்று சரியான தலைவர்களை அல்லது அதாவது தங்களுடைய கிராமம் தொடர்பான அல்லது அந்த அமைப்புகள் தொடர்பான தலைவர்களை சரியாக தெரிவு செய்ய வேண்டியது மக்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏன் இந்த விஷயத்தை நான் இதுல சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த குறைபாடுகள் பல இடங்கள்ல காணப்படுகிறது. ஆனால் என்னிடமும் பலர் வந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு இப்படியான பிரச்சனை இருக்கிறது, இதை யார் வெளியில கொண்டு வர வேண்டும், இந்த விஷயம் வந்து நிச்சயமாக துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு போய் சேரணும் என்ற மக்களுடைய வற்புறுத்தலுக்கு அல்லது மக்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகத்தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன். ஏன்னு சொன்னால் ஒரு சமூக சேவை என்றது அது மக்களுக்கான சேவை, அதான் சொல்வார்கள் இந்த சமூக பணின்னு சொல்லி. ஆனால் இந்த சமூக பணி இன்றைக்கு ஒரு தனிநபர்களுடைய அல்லது ஒரு சிலனுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். ஆகவே இப்படியான விஷயங்களை கருத்தில் கொண்டு உரிய துறை சார்ந்த அதிகாரிகள் சரியான முடிவெடுக்க வேண்டியது அவர்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.